பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட ஆமென் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் இன்றைக்கு அநேகருக்கு அது பிரோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் தேவன் உங்களோடு பேசுவது உங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்கும். இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கிற ஆமென் உங்களை எல்லாரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 24 அதிகாரத்திலே 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னோடு கூட ஆமென் நீங்கள் அந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோபு 24 அதிகாரம் 23வது வசனத்தின்படி, தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளை சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆமென் இந்த நேரத்திலே இந்த சத்தத்தை கேட்டு ஆமென் உணர்வடைகிற நீங்கள், தெளிவடைகிற நீங்கள், ஆமென் பாவ அறிக்கை இடுகிற நீங்கள், கர்த்தரோடு ஒப்புரவு ஆக போகிற நீங்கள், ஆமென் இந்த வார்த்தைகளை ஆமென் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவாராக. ஆமென் இன்றைக்கு அநேக இடங்களிலே ஆமென் ஜனங்கள் ஆமென் ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் வழிமாறி போகிறார்கள். ஜனங்கள் ஆமென் இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்றோடு ஆமென் உங்களுடைய ஆமென் காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, குழப்பங்களை ஆமென் எல்லாவற்றையும் தேவன் இந்த ராத்திரி வேளையிலே அதை மாற்றி போடுவாராக. இங்கே பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், 24 அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிற நீங்கள் கவனமாய் மறுபடியும் கேளுங்கள். தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை ஏன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஏன் உங்களுக்கு செல்வங்களை கொடுக்கிறார், தங்கத்தை கொடுக்கிறார், வீடு ஆஸ்தியை கொடுக்கிறார், கார் பங்களாவை கொடுக்கிறார்? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆமென் அதை தவறாக தன் பிரயோஜனங்களுக்காக, பெருமைகளுக்காக, ஆமென் வீணான காரியங்களுக்காக ஆமென் மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். தேவன் உங்களுக்கு சுக வாழ்வை கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் தவறாய் பயன்படுத்தும் பொழுது, அனாவசியமாய் பயன்படுத்தும் பொழுது அதை தேவன் தடுத்து போடுகிறாராம். அவரே சொல்லுகிறார், அதற்கு நான் எதிரியாய் இருப்பேன், அதற்கு நான் தடையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆமென் பல லட்சங்களை இழந்து, பல கோடிகளை இழந்து, பல ஆயிரங்களை இழந்து, பல பட்ட மாளிகைகளை இழந்து, பல மிருக ஜீவன்களை இழந்து, தோப்புகளை இழந்து, ஆமென் மான் தோப்புகளை இழந்து, இன்றைக்கு ஆமென் பிசினஸ் செய்து கொண்டிருந்த மான் தோப்புகளை நடத்தி ஆமென் கான்ட்ராக்ட் எடுத்து மொத்தமாய் கொள்முதல் ஏற்றி ஆமென் கேரளாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற ஆமென் உன்னுடைய பிசினஸை, உன்னுடைய மாந்தோப்பில் இருக்கிற மாங்காய் வியாபாரத்தினாலே ஆமென் நீ நஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி ஆமென் நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? தேவன் சுகவாழ்வுக்கு என்று கொடுக்கிறார். வீணானவைகளுக்கு அல்ல, அசால்தமான காரியங்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு அல்ல, ஏனோ தானோ என்று அல்ல, வீணாய் அதை சிதறி ஆமென் அழிப்பதற்கு அல்ல, ஏதோ ஒரு மாங்காய் என்று சொல்லி அதை லோடு ஏற்றி வீணாயாக்குவதற்கு அல்ல, ஏதோ ஒரு தோப்பு என்று சொல்லி அதற்காக ஆமென் உரம் போடாமல் மரத்தை வளர்ப்பதற்காக அல்ல, ஏனோ தானோ என்று ஆமென் தேவன் உனக்கு தரவில்லை. உன் சுக வாழ்வு, உன் சுக வாழ்வு ஆமென் வரும்படிக்காகத்தான் தேவன் உனக்கு அந்த தோப்பை கொடுத்தார். இன்றைக்கு அந்த தோப்பை இழந்து விட்டு ஆமென் இன்றைக்கு ஆமென் நீ சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இங்க தேவன் சொல்லுகிறார் சுக வாழ்வுக்காக. அப்படின்னா உன்னுடைய வாழ்வுக்கு, உன் குடும்ப வாழ்வுக்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு, உன்னுடைய பேர பிள்ளைகள வாழ்வுக்கு, கணவன் மனைவி உன்னுடைய வாழ்வுக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் வீட்டுக்கு அந்த சுக வாழ்வு, சுகமான தோப்பு, சுகமான மாங்காய் பிசினஸ், சுகமான லாரி, சுகமான மாங்காய் வியாபாரம், சுகமான வருமானம், லட்சங்கள், ஆயிரங்கள் ஆமீன் அந்த சுக வாழ்வை வாழ்வதற்காகத்தான் உனக்கு தந்தார். ஆனால் நீயோ அதை ஆமீன் ஏனோ தானோ என்று நீ அதை ஆமீன் கையாடி விட்டாய். ஏனோ தானோ என்று சொல்லி நீ அதிலே ஆமீன் மும்மரமாகி விட்டாய். ஏனோ தானோ என்று சொல்லி அதை நீ என்ன செய்து விட்டாய்? ஆமீன் அசால்ட்டாக எண்ணி விட்டார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், சுக வாழ்வுக்காக நான் கொடுக்கிறேன். அது அவன் வாழ்ந்து சம்பாத்தியம் பண்ணி அதிலே அவன் வாழும்படியாக
நான் அவனுக்கு அதை கொடுத்தேன். ஆனால் அதையோ அவன் ஏனோ தானோ என்று ஆமேன் கெடுத்து விட்டான் என்று ஆமேன் இதை பார்க்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறான். மாங்காய் வியாபாரியை உன்னை பார்த்து சொல்லுகிறான். மாங்காய் தோப்பை வைத்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறான். லோடாய் கேரளாவுக்கு ஏற்றுக்கொண்டிருந்த உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏனோ தானோ என்று அதை பண்ணினதினாலே இன்றைக்கு பிசினஸ் இழந்து என்று அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பக்தனாகிய யோபன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். யோபு 24-23 வசனத்தின்படி தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆமென் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு தரப்பட்ட மனிதர்கள். இன்னொரு தரப்பட்ட மனிதர்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு பழைய கார் வாங்கினேன். ஒரு பழைய கார் வாங்கி நான் அதை ஓட்டி கொண்டிருந்தேன். ஒருவன் வந்து என்னிடத்துல வந்து கேட்டான், பாஸ்டர் கார் கொடுங்க என்று சொல்லி நான் காரை கொடுத்தேன். ஆசையாய் கொடுத்தேன், பெருமைக்காக கொடுத்தேன். ஐயோ நம்மகிட்ட வந்து காரு கேட்கிறானே என்று சொல்லி நான் கொடுத்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த காருக்கு அதிகமான செலவுகளை வைத்து விட்டான். பிரியமானவர்களே, ஆமேன், அது எனக்காக தந்தது, என் குடும்பத்திற்காக தந்தது, என் பிள்ளைகளுக்காக தந்தது, ஆமேன், சபை பிள்ளைகளுக்காக தந்தது, ஆமேன், எங்கள் ஊழியங்களுக்கு என்று தந்ததை நான் பெருமைக்காக ஏனோ தானோ என்று ஒருவன் கேட்கிறானே என்று சொல்லி கொடுத்தேன். பின்பு பிரியமானவர்களே, அந்த வாகனத்தில் அவன் அதிகமான செலவுகளை வைத்து ஆமேன் என் தலையிலே ஆமேன் மண்ணை அள்ளி போட்டதை போல, என் கண்களிலே நீர்கள் ஓடி வருகிறதை போல, என் இருதயங்கள் சோர்ந்து போகிறதை போல ஆமேன் அந்த மனிதன் அப்படியாக செய்து விட்டான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உன் சுகவாழ்வுக்காகத்தான் தேவன் உனக்கு காரை தருகிறார், பைக்கை தருகிறார், தங்கத்தை தருகிறார், வெள்ளியை தருகிறார், மிருக ஜீவன்களை தருகிறார், கிணறுகளை தருகிறார், ஆகாரங்களை தருகிறார், எண்ணெய்களை தருகிறார், பேரிச்சம்பழங்களை தருகிறார், நவதானியங்களை தருகிறார், உனக்கு நல்ல வஸ்திரங்களை தருகிறார், வீட்டை தருகிறார், நல்ல பேலன்ஸ் சுகத்தை தருகிறார், பேங்க் பேலன்ஸை உனக்கு தருகிறார். பிரியமான உன் சுகவாழ்வுக்காக. எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க அப்படிமா. இன்னொரு பழமொழி நிறைய சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு என்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆமேன் தேவன் சுகவாழ்வுக்கு கொடுத்ததை அழித்து போடுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் தேவன் கொடுத்ததன் மேல ஆமேன் கண்ணோக்கமாய் இருக்கிறார்கள். வீடா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும். ஆமே, நீங்கள் சில பெண்களை நீங்கள் பார்த்து இருக்கலாம். அநேக திருமண வீடுகளிலே, பங்கன் காரியங்களிலே, சபைக்கு போகிற இடங்களிலே நகையை அனுபவித்து அதையே பார்த்து கொண்டு போவார்கள். பார்த்துருக்கீங்களா? எப்படிம்பாங்க அதை எப்படி தூக்கி விட்டுக்கிடுவாங்க. பிரியமானவர்களே, ஆமென், தேவன் சுகவாழ்வுக்காக கொடுத்திருக்கிறார். அதை பெருமை பாராட்டவோ 10 பேருக்கு முன்பாக அதை தூக்கி போடுவதற்காகவோ அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எதிர்மறையாய் வந்து ஆமீன் அதை அழித்து போடுவாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ நகை வைத்திருக்கிறாயா? அதை உனக்காக வைத்துக்கொள், மற்றவர்களிடம் காண்பிக்காதே. உடலத்திலே பணம் அதிகமாய் இருக்கிறதா? ஆமீன், பெருமை பாராட்டாதே. உனக்காக கொடுத்திருக்கிறார். அதை காசுகாரிடத்திலே கொண்டு போய் அதை வைத்து அங்கே பேங்க்ல டெபாசிட் பண்ணு. ஆமீன், மற்றவங்களுக்காக நீ அதை காண்பிக்காதே. உனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கிறார்களா? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அல்ல, உன் சுக வாழ்வு, நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று உனக்கு வஸ்திரங்களை தேவன் தருகிறார். அதை உடுத்தி கொண்டு நீ நலமாய் வாழு. பிரியமானவர்களே, இங்க பக்தனாகி யோபு அதைத்தான் சொல்லுகிறார். ஒருவனுக்கு சுக வாழ்வை தேவன் கொடுக்கிறார், சிலர்கள் அது மேல கண்ணோக்கமாய் இருந்து அழிந்து போகிறார்கள். தேவன் சிலருக்கு சுக வாழ்வுக்காக அதை கொடுக்கிறார், அதை அவர்கள் ஆமேன் அழித்து போடுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமேன் எங்க அப்பாவுக்கும் ஆமேன் அநேக இடங்கள் இருந்தது. அந்த நாட்களிலே ஆமேன் சாராயங்களை குடித்து சாராயங்களுக்காக ஆமேன் கள்ள சாராயங்களுக்காக மதுக்களுக்காக ஆமேன் தகப்பன் தோப்புகளையும் பக்கத்து வீட்டு மனைகளையும் வயல்களையும் இடங்களையும் கடைகளையும் பிசினஸ்களையும் மளிகை கடைகளையும் வருமானங்களையும்
இழந்து போனார். பிரியமானவர்களே, நாங்கள் அப்ப 3 வயது 4 வயதிலே நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கிறார், தேவன் உனக்கு ஒரு வழியை கொடுக்கிறார், தேவன் உனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கிறார், தேவன் உனக்கு சுகவாழ்வுக்கு ஒரு வயலை கொடுக்கிறார், தோப்பை கொடுக்கிறார், ஒரு குட்டியனையை கொடுக்கிறார், ஒரு லாரியை கொடுக்கிறார், மாந்தோப்பை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், ஒரு குட்டி மினி பேங்கை உனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்டது உனக்காக, உன் சுகவாழ்வுக்காக தேவன் கொடுக்கிறார். இதன் மேல் நீ நம்பி அதனை நீ அழிந்து விடாதே, அதை ஏனோ தானோ என்று செய்து அவன் சுக வாழ்வை நீ கெடுத்து கொள்ளாதே என்று இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்க நிறைய வீட்டுக்கு பிரேயருக்கு போவோம். அப்படின்னா சொல்லுவாங்க, ஒருத்தர் எப்படியா சொன்னார், பாஸ்டர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, என் வீட்டுல 4 கார் இருந்துச்சு, 5 கார் இருந்துச்சு, உங்களுக்கு அதில் ஒண்ணு தந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க கிண்டியில ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா எங்களை காப்பாத்த, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா எங்க சைவன மந்திரத்தை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறதுக்கு, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா என் பொண்டாட்டிய உயிரோட காப்பாத்துறதுக்கு, என் பிள்ளைகளை காப்பாத்த, என்ன காப்பாத்த, ஏயா அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் அப்பமா என் பணம் கொட்டி கொட்டி கிடந்துச்சு, வீடு 3 மாடி 4 மாடி 10 மாடி வச்சிருந்தேன், 5 வீடு வச்சிருந்தேன், வாடகை 2 லட்சம் வரும், 1.5 லட்சம் வரும், உங்களுக்கு அள்ளி கொடுத்திருப்பேன், உங்களுக்கு சபை நடத்த மேல கொடுத்திருப்பேன். இன்னைக்கு அப்பாவியா வெறிச்சோடி வெறும் கையா சாப்பிட கூட வழி இல்லாம, வீட்டு வாடகை 15,000 10,000 20,000 கொடுக்க முடியாம அட்வான்ஸ கழிச்சு வாடகையும் 50,000 60,000 ரூபாய்க்கு மேல போய் இன்றைக்கு இங்க இருக்கவா இல்ல ஓடி போகவா என்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய வீடு, கோடிக்கணக்கான வீடுகள், 1.5 கோடி 2 கோடிக்கான வீடுகள். பிரியமானவர்களே, அவன் தேவனும் சுகவாழ்வுக்காக கொடுத்தார். அவன் பெருமை பாராட்டினான், அதிகமாய் செலவு பண்ணினான், வீட்டு மேல அவனுடைய கண்களை வைத்தான், ஆஸ்திகள் மேல அவன் இதயத்தை வைத்தான். உலக பாசங்கள், உலக உறவுகளிலே அவர்கள் பணத்தை வாரி இறைத்தார்கள். இப்பொழுது அவன் கஞ்சிக்கோ சாப்பாட்டுக்கோ வழி இல்லாமல், வீடு வாடகை கொடுக்க முடியாமல் அவன் அதன் மேலே சார்ந்ததினாலே தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட வழிகளுக்கு நான் விரோதமாய் இருக்கிறேன். இன்னைக்கு வீடை இழந்து கொண்டு இருக்கிறாயா, வீடை இழந்து வாடகை வீட்டிலே இருக்கிறாயா, வீடை இழந்து ஓல கொட்டாய் வீட்டிலே அழுது கொண்டு இருக்கிறாயா, வீட்டை இழந்து இன்றைக்கு ரோட்டு ஓரங்களிலே இருக்கிறாயா, வீட்டை இழந்து இன்னைக்கு உன்னுடைய சகோதரனை வீட்டுல வாடகை கொடுக்காம இருக்கிறாயா, அது உன் சுகவாழ்வுக்காக கொடுத்தார், பெருமைக்காக அல்ல. உன் சுகவாழ்வுக்காக கொடுத்தார். உலகம் பார்ப்பதற்கு மாடி வீடு 50 மாடி 10 மாடி 15 மாடி உனக்காக கொடுத்தார். வாடகை விட்டு பிழைப்பதற்கு, இல்ல இலவசமாய் விட்டு பிழைப்பதற்கு, அல்ல உதவி செய்வதற்கு, நீ வாழ்வதற்கு கொடுத்தார். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்க. இன்னொருத்தர் அப்படிதான் சொன்னார், பாஸ்டர் 5 வீடு 5 வீடே ஏமாத்திட்டாங்க, 5 வீடே என்ன ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், அவங்களும் என்ன காலி பண்ண சொல்றாங்க. அப்போ அவங்க எத்தனை கோடியா போவோம், செங்கல்பட்டுல ஒரு கிரவுண்டு, காஞ்சிபுரத்துல ஒரு கிரவுண்டு, கல்பாக்கத்துல ஒரு கிரவுண்டு, கிண்டியில அங்க ஒரு கிரவுண்டு, ஐயனார்புரத்துல ஒரு கிரவுண்டு, இங்க சேத்துப்பட்டுல 3 மாடி வீடு, இப்படியாக எல்லாம் போய்விட்டது என்று சொன்னார்கள். நான் அப்பொழுது அவர் சொல்லுவார்கள், ஐயோ இப்ப உங்களுக்கு டீ வாங்கி கூட எங்களுக்கு காசு இல்லை, ஜூஸ் வாங்க காசு இல்லை, சாப்பாடு வாங்க காசு இல்லை. அப்போ நீங்க வந்திருந்தீங்கன்னா ஐயோ பணம் அப்படி கொட்டி கிடக்கும், நினைச்ச ஹோட்டல்ல சாப்பாடு, நினைச்ச கார்ல போவோம் என்று சொல்லி அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள். பிரியமானவன், நான் அப்பொழுது நினைத்தேன், இவர்கள் அதிகமாய் ஆடி இருப்பார்கள், அதிகமாய் செலவழித்து இருப்பார்கள், அதிகமாய் பெருமை பாராட்டி இருப்பார்கள், அதிகமாய் மற்றவர்களுக்காக வாழ்ந்திருப்பார்கள். அதனால இன்னைக்கு தேவன் அவர்களுக்கு எதிரியாக, எதிர்மறையாக நின்று அவர்களை தடுத்து பிச்சைக்காரனாய் மாற்றிவிட்டார். இழந்ததை கொடுத்ததை எல்லாம் இழக்க பண்ணினார். தேவன் தான் சொல்லுகிறார், அவன் அதன் மேலே கண்ணை வைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் விரோதமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு வீடை கட்டி அழகு பார்த்து கொண்டு இருக்கிறாயா, தங்கத்தை அணிந்து கொண்டு சிமிட்டி கொண்டு இருக்கிறாயா,
அழகு அதிகமாய் இருக்கிறது என்று ஆமன் எல்லாரிடத்திலும் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாயா? சொத்து அதிகமாய் இருக்கிறது என்று ஆமன் தீட்டி கொண்டு இருக்கிறாயா? எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லி ஆமன் அதன் மேலே நீ நோக்கமாய் இருக்கிறாயா? தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் விரோதமாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு, மனிதர்களுக்கு, பிசினஸுக்கு, வருமானங்களுக்கு நான் விரோதமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானும் அப்படிதான் வாலிப நாட்களிலே ஊழியங்களுக்கு வருவதற்கு முன்பாக நான் கேரளாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்காக கட்டணம் என்று அல்ல, என் தாய் தகப்பனுக்காக கட்டணம் என்று அல்ல, எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்க சிம் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கும் 3 மாடி கட்ட வேண்டும். 3 மாடி கட்டி கண்ணாடியால மாத்திரம் முன்னாடி வைக்க வேண்டும். மேல கண்ணாடி, செகண்ட் கண்ணாடி, கிரவுண்ட் ஃப்ளோர் கண்ணாடி, 3லயும் கண்ணாடிகளை வைத்து உள்ள இருக்க பொருட்கள்லாம் வெளியே தெரியணும், எல்லாரும் பார்த்து கொண்டு போக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அது உண்மை. நான் எனக்கு கட்டணும்னு நினைச்சிருந்தா தேவன் ஒருவேளை வாய்க்க பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன். ஊரு பார்க்க வேண்டும், மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்படி கட்ட வேண்டும் என்று ஒரு ஆசை வைத்திருந்தேன். பிரியமானவர்களே, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக வாலிப நாட்களில். ஆனா தேவன் அதை குலைத்து போட்டார். தேவன் அதை தடுத்து போட்டார். தேவன் அதை விலக்கி விட்டார். என்னை ஊழியத்திற்கு அழைத்ததுனாலே அது எல்லாம் தடையாகி விட்டது. இல்லை என்று சொன்னால் நானும் இவர்களை போல ஆமேன் வீடுகளை கட்டி கண்ணாடிகளினாலே கட்டி ஆமேன் கர்த்தருக்கு நான் எதிர்மறைவாக எதிரியாக அவர் எனக்கு விரோதமாக எழும்பி நின்று ஆமேன் கண்ணாடிகளை எல்லாம் உடைத்திருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமேன் கண்களை ஆமேன் உடைத்தாரா? உன் கடவாய் பற்களை உடைத்தாரா? உன் கால்களை உடைத்தாரா? உன் கைகளை உடைத்தாரா? உன் இதயத்தை உடைத்தாரா? உன் குடும்பத்தை உடைத்தாரா? உன் உறவுகளை உடைத்தாரா? உன் குடும்ப வாழ்க்கையை உடைத்தாரா? சற்று யோசித்துப்பா, சற்று யோசித்துப்பா, சற்று யோசித்துப்பா. இங்கே பக்தனாகிய யோபுவன் அதைத்தான் சொல்லுகிறார். உன் சுகவாழ்வுக்காக தேவன் கட்டளையிட்டார். ஆனால் இன்றைக்கு அநேக மனிதர்கள் அதையே பிடித்துக் கொள்ளுகிறார்கள். கட்டடத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், தங்கத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், வாகனத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், நல்ல டிரெஸ் போட்ட பிடித்துக் கொள்ளுகிறார்கள், பளிங்கு தரையை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் நம்மளை விட்டு ஒரு நாள் பிரிந்து போகும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆனா நீங்க அது மேல சாராம ஆமன் தேவன் கொடுத்தார்ப்பா என்று சொல்லி சாப்பிடவும், தூங்கவும், வேலை செய்யவும், பண சம்பாத்தியம் பண்ணவும், உங்கள் குடும்பத்தை நடத்த, உங்கள் சுக வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொண்டே நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் சுக வாழ்வு ஆமன் உயர்ந்துகிட்டே இருக்கும். உன் சுக வாழ்வு உயர்ந்துகிட்டே இருக்கும். தேவன் எதிரியாய் வரவே மாட்டார். தேவன் எதிர்மறையாய் வரமாட்டார். அவர் உனக்கு விரோதமாய் வரமாட்டார். உன் சுக வாழ்வு ஆமீன் துளிர்த்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எதனாலே ஆமீன் தவறுகள் செய்தீர்கள், எதனாலே நீங்கள் மேன்மை பாராட்டினீர்கள், எதனாலே அதை இழந்து போனீர்கள் என்று அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். தோப்பை எதனால இழந்து போனாய்? ஆமீன் 3 மாடி வீட்டை எதனால இழந்து போனாய்? 5 மாடி வீட்டை எதனால இழந்து போனாய்? 5 வீடுகளை எதனால இழந்து போனாய் என்று உனக்குத்தான் தெரியும். என்று உனக்குத்தான் தெரியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆமீன் இந்த வேலையிலே சுகவாழ்வுக்கு தான் உனக்கு கொடுக்கிறார். ஆடு மாடுகளை சுகவாழ்வுக்காக கொடுக்கிறார். நீ நல்ல முறையில சாப்பிட்டு அதை 4 காசுக்கு வித்து 4 பேருக்கு உதவி செய்யும்படி சுகவாழ்வுக்காக, உன் சுகவாழ்வுக்காகவும் மற்றவருடைய சுகவாழ்வுக்காகவும் அதை கொடுக்கிறார். பெருமை பாராட்ட காலரை தூக்கிவிட அல்ல. பக்தனாகிய யோபு சொல்லுகிறார் அழகாய் உன் சுக வாழ்வுக்கு. யோபு 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் சரியாய் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால்
அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். அதனால் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. விரோதமாயிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பம் அழிந்து விட்டது, எத்தனை சபை அழிந்து விட்டது, எத்தனை பிள்ளைகள் அழிந்து விட்டது, எத்தனை ஸ்டூடெண்ட் அழிஞ்சிருக்காங்க, எத்தனை தாய் தகப்பன் அழிஞ்சிருக்கிறாங்க, எத்தனை ஐஸ்வர்யவான்கள் அழிஞ்சிருக்காங்க, எத்தனை விசுவாச பிள்ளைகள் அழிந்திருக்கிறாங்க, எத்தனை உலக மனிதர்கள் அழிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பெருமை பாராட்டி அழிந்திருக்கிறார்கள். ஆமென். அதை மாற்றப்படுத்தி அழிந்திருக்கிறார்கள். சத்தத்தை கேட்கிற நீங்கள் எதனாலே அழிஞ்சீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஆமென். 24ஆம் அதிகாரம், அதே யோபு 24:24 வசனமும் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் ஆக்கப்படுகிறார்கள். சுகவாழ்வுக்கு கொடுத்ததை காப்பாற்றினா காக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இங்கே அதையெல்லாம் அவர்கள் அழித்து மறுபடியும் மற்ற மனுஷர்களை போல ஆக்கப்படுகிறார்கள். ஆக்கினவர் தேவன். இன்றைக்கு உன்னை ஆக்கினார் தேவன். தேவனிடத்திலே ஆமென் திரும்பு, தேவனிடத்திலே கேளு, தேவனிடத்திலே சொல்லு, தேவனுடைய பாதத்தை பிடித்து கதறு, தேவனிடத்திலே நோக்கி பா. இன்றைக்கு எவ்வளவு செல்வசீமானா நீ இருந்தாய், இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் மற்ற மனிதர்களை போல் ஆகிவிட்டாயே, எல்லாரையும் போல் ஆகிவிட்டாயே. சுக வாழ்வு எவ்வளவு இன்பமாய் இருந்தது, எவ்வளவு ஐஸ்வர்யமாய் இருந்தது, எவ்வளவு வருமானம் இருந்தது, எவ்வளவு பணம் முன்னிடத்திலே இருந்தது. இன்றைக்கு சராசரியான ஒரு மனிதனை போல நீ மாற்றப்பட்டாய், மாற்றிவிட்டார் தேவன். நாளிலே சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனிடத்திலே இன்றைக்கு திரும்புங்கள். 24 அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் ஆக்கப்படுகிறார்கள், ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அப்படிதான் நீ ஆக்கப்பட்டு இருக்கிற. அப்படிதான் ஆக்கப்பட்டு சொத்து எல்லாம் அழிஞ்சு போனது. மிருக ஜீவன்கள் அழிந்து போனது. ஆமென். 200 ஆடுகள் வைத்தது அழிந்து போனது. 47 மாடுகள் அழிந்து போனது. ஆமென். 3-4 கழனி வயல்கள் விற்கப்பட்டது. இன்றைக்கு அம்போ என்று, ஐயோ என்று ஆமென் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சுக வாழ்வுக்காக கொடுத்தார் தேவன். சுக வாழ்வுக்காக கொடுத்தார். வித்து குடிப்பதற்கல்ல, விற்று ஆமென் பிளாட் வாங்குவதற்காக அல்ல, விற்று ஆமென் சாரை அடிப்பதற்கல்ல, விற்று ஆமென் அதை செலவு பண்ணுவதற்கல்ல, சுக வாழ்வுக்காக கொடுத்தான். இன்றைக்கு எல்லா மனுஷரை போல ஆமென் நீ மட்டம் தட்டப்பட்டாய், மறக்கப்பட்டாய். எல்லா மனுஷர்களை போல ஆமென் ஆக்கப்படுகிறார்கள், ஆக்கப்பட்டாய். வேலையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்க, வேலையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்க, வேலையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்க, வேலையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்க. பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் கூட நான் வாசித்து நான் முடிக்கிறேன். 2 விதமான மனிதர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை எந்த நிலைமையில இருக்கிறீர்கள்? இந்த 2 மனிதர்களிடத்திலே தேவன் கொடுத்தது மேல கண்ணோக்கமா அந்த தேவனை மறந்தீங்களா, இல்ல தேவன் கொடுத்தத மட்டம் தட்டி அழித்து விட்டீர்களா? 2 காரியத்துல நீங்கள் யார்? கண்டுபிடித்து தேவனிடத்திலே வா, உன்னை மறுபடியும் உயர்த்துவார். ஆமென். அதே நீதிமொழிகள் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம், அந்த ஒப்பிட்டு அந்த 24, 24வது வசனத்திற்கு ஒப்பாக இங்கே நீதிமொழிகளிலே ஆமென் கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை பேசும்படி எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஆமென். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து
கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி என் படியை எனக்கு அளந்தருளும் என்று அவன் கேட்டான். பிரியமானவர்களே, இது கேட்கிறது நல்லது, கேட்கிறது நல்லது. நானும் தேவனிடத்துல அநேகம் கேட்டு இருக்கிறேன். ஆனா சில இதுதான் தந்தார், சில இது தரவில்லை. தந்தா ஆமேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கும் தந்தால் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப இந்த நாளில் அவன் சொல்றான், அந்த மேல் பகுதியில 9வது வசனம் மேல் பகுதியிலே, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் ஆமேன் தேவனை மறுதலித்து. பரிபூர்ணம் அடையும் போது அவனுடைய நோக்கம் கண்கள்லாம் அது மேல போயிடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமேன் சுகவாழ்வுக்காக கொடுத்தது மேல அவன் கண்ணை போயிட்டு அப்படின்னா ஆமே நீ அதை என்ன பண்ணுவ, மறுதலிப்பா என்று இங்கே நாம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்துல பார்க்கிறோம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் கர்த்தரை மறுதலித்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உனக்கு சுக வாழ்வுக்காகத்தான் கொடுத்தார். நீ பரிபூர்ணம் அடைஞ்சு ஆமே நீ தேவனை மறுதலிக்கிறதுக்கு அது கொடுக்கல. மறுதலிக்க கொடுக்கல தேவன் உனக்கு. தேவன் உனக்கு மறுதலிக்கிறதுக்கு அதை கொடுக்கல. நீ பரிபூர்ணமா இருந்து சுகவாழ்வு வாழத்தான் உனக்கு கொடுத்தார். இங்க நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் கர்த்தரை மறுதலித்து. இன்னைக்கு பரிபூர்ணம் அடைஞ்சு அது மேல கண்ணோக்கமா இருந்து இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறாயா, ஒன்றுமில்லாமல் போய்விட்டாயா, ஒன்றுமே இல்லை என்று இன்னைக்கு ஐயோ என்று அழுது கொண்டிருக்கிறாயா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த வேலையில சத்தத்தை கேட்கிற ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், ஆமீன் 60 வயது 70 வயதானவர்கள், இந்த வேலையில் அழுது கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் உனக்காக ஜெபிக்கும்படி கண்களை மூடு இயேசுவின் நாமத்தினாலே. பிதாவே 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 பரிசுத்த ஆவியானவரே, நான் செல்வ சீமானாய் இருந்து ஆண்டவரே அப்பன உயர்த்தப்பட்டு ஆண்டவரே உம்மை மறுதலித்து விடாதபடி கர்த்தாவே இந்த ஐஸ்வர்யத்தை நீர் கொடுக்கிறீர், அவருடைய சுக வாழ்வுக்காக கொடுக்கிறீர். ஆனால் அவர்களோ அதை செல்வ சீமானாய் மாறும்பொழுது அதன் மேலே கண்களை வைக்கிறார்கள். நீர் அப்பொழுது அதற்கு எதிரியாய், அதற்கு தடையாய், ஆப்போசிட்டாய் எழும்பி மற்றவர்களை போல அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீர் ஆக்கிவிட்டீர். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற இவர்களை கர்த்தர் மன்னித்து மறுபடியுமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இதை பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். என் ஜெபம் கேளும் என் நல்ல இயேசப்பா. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், தேவன் உங்களோடு பேசி இருந்தால் ஆமேன் திரையில் காணுகிற ஆமேன் போன் நம்பர் எங்களோடு நீங்கள் கான்டாக்ட் செய்து ஆமேன் கர்த்தர் செய்த சாட்சிகளையும் கர்த்தர் உங்களோடு பேசினதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களால் கர்த்தர் உங்களுக்கு ஏவப்பட்ட அந்த ஊழியத்தில் நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் திரையில் காணுகிற அந்த போன் நம்பரை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு பேசினால் எங்கள் ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தர் ஆமீன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.